நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்துலேருந்து கடலூர் போகிற பைபாஸ் ரூட்டு. இதில் ஒரு டோல்கேட் ஒன்று வருது, சரிங்களா? நண்பர்கள் யாராக இருந்தாலும் இங்கே ஒரு டோல்கேட் ஒன்று இருக்குது. நம்ம விக்கிரவாண்டி தாண்டி பண்ருட்டி போகிற வேலை வந்தீங்கன்னா கோழினூர் ரயில்வே கேட் தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கட் ஆகும். அவுட்ரு பைபாஸு ஸ்ட்ரைட்டாக வந்து சிதம்பரம், கடலூர், மாயவரம் எல்லா ஊருக்கு போகலாம். கொஞ்சம் பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து போகிறது இருந்தால் இப்படி வரலாம். ஆனால் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் ஒன்று இருக்குது. அந்த அவுட்ரு பைபாஸில் ஒரு டோல்கேட் இருக்குது, பாருங்கள். ஆட்டோமேட்டிக் தான். நம்ம சிதம்பரத்துலேயும் ஒரு டோல்கேட் இருக்குது, அதே மாதிரியே சேம் ஆட்டோமேட்டிக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது தான். நீங்களே பாருங்கள், இங்கே ஆள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். விழுப்புரம் டு கடலூர் சிதம்பரம், சரிங்களா? இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் வரவங்க டோல்கேட் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அதனால் கொஞ்சம் குயிக்காக போகணுன்னா இது வழியாக வரலாம், சரிங்களா? நண்பர்கள் பயன்படுத்திக்கிங்க. ரோடு வந்து பக்கவாக இருக்குது, டிராஃபிக்கெலாம் எதுவும் கிடையாது. கோழினூர் தாண்டின ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டரில் அவுட்ரு பைபாஸ் லெஃப்ட்டு கட் ஆகும். அது விழுப்புரத்துக்கு போனீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து வரும். அதுக்கு முன்னாடி கோழினூர் தாண்டினோடனே லெஃப்ட்டு கட் ஆகிடும், சரிங்களா? இது வழியாக நீங்கள் புதுச்சேரி போகலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம், மாயவரம், கடலூர், சீர்காழி எல்லா ஊருக்கும் போகலாம், சரிங்களா? இங்கே பாருங்கள், பாண்டிச்சேரி 22 கிலோமீட்டர் காட்டுது பாருங்கள். நடுவர்பட்டு 37 கிலோமீட்ரு. இது பக்காவாக வந்து பார்த்தோன்னா பைபாஸ் வந்து போட்டு முடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த பைபாஸ் வந்து கடலூர் சிப்காட்டில் போய் இறங்கும். நண்பர்களை வந்து பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா? நன்றி நண்பரே.